உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கர்நாடகத்துக்கு நீங்க வேணா செக் பண்ணிக்கங்க. 1998 இருந்து இப்போ வரைக்கும் இடையில ஒரே ஒரு தேர்தல் நீங்களாக மற்ற அத்தனை தேர்தலையும் பிஜேபி லோக்சபால பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. தெலுங்கானால பிரமாதமா ட்ரெமண்டஸா பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பெரிய ட்ரெண்ட் செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உத்தரப்பிரதேசத்தை பத்தி சொல்றாங்க. ராமர் யாரு? பரகால பிரபாகர். ராமர் கோயில் இஷ்யூ செட்டில். அதனால அது கட்டி முடிச்சாலும் கூட அது தர வேண்டிய டிவிடெண்டை தராது பாஜகவுக்கு. ஸோ 60 தாண்டுவது கஷ்டம் அப்படிங்கிறது. அது பரகால பிரபாகர் எக்கனாமிக்ஸை கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அரசியல் ஒண்ணுமே புரியாம பேசிட்டு இருக்காரு. இதுக்கு கோயில் கட்டிட்டா இந்த இஷ்யூ முடிஞ்சிருங்கிறது பிரபாகருக்கு தெரிறப்போ மோடிக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே கோயிலே கட்டுறாரு. அப்படின்னா கோயில் கட்டினதுக்கு பிறகும் ஒரு அரசியல் நடத்த முடியுங்கிற அந்த கட்ஸ் மோடிக்கு இருக்கிறதுனால தானே அவர் செய்யறாரு. ஏன்னா பிரபாகருக்கு தெரிஞ்சது மோடிக்கு தெரியாதா? போன தடவை ராமர் கோயிலை பத்தியே பேசாமல் 303 சீட்டு பிஜேபி ஜெயிச்சு. இந்த தடவை ராமர் கோயிலை கட்டினோம்னு சொல்லிட்டு போறோம். அதே நேரத்தில் கட்டின இந்த கோயிலுக்கு வராதவர்கள் யார் அப்படிங்கிறத அடையாளம் காட்டணும். ரம்ஜான் டயத்தில் நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சமய இடங்களுக்கே செல்லக்கூடியவர்கள் ராமர் கோயிலுக்கு ஏன் வரவில்லைங்கிறத அடையாளப்படுத்துவோம்ல. ரேபரேலில் ராகுல் காந்தி ஜெயிப்பார். அதுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து சோனியா காந்தி ஜெயிச்ச இடம் ஒரு நல்ல மார்ஜின்லேயே அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் ராகுல் காந்தியினுடைய ஸ்ட்ரென்த்னால கிடையாது. இப்போ மோடி முஸ்லீம் சென்ட்ரிக்காக பேசுறதுனால முஸ்லீம்ஸ் போலரைஸ் ஆகிறாங்க. அது மம்தாவுக்கு சாதகமாக இருக்கு. இப்படிலாம் பேசலைன்னா முஸ்லீம்ஸ் அத்தனை பேர் பிஜேபிக்கு போலரைஸ் ஆயிப்பாங்க. மேபி அவங்க காங்கிரஸ் கூட்டணி எப்படினாலும் காங்கிரஸ் எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால். அங்க வெஸ்ட் பெங்கால் எங்க இருக்கு? லெஃப்ட் கூட கூட்டணி. லெஃப்ட் எங்க இருக்கு? லெஃப்ட் எங்க சார் இருக்கு? லெஃப்ட் எங்க இருக்கு? ஏதோ ஒரு லெஃப்ட்ல அந்த ஸ்டேட்டை விட்டு லெஃப்ட், அவ்வளவுதான். லெஃப்ட் எங்க சார் இருக்கு? ரீசெண்டா அமித்ஷா ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்கோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு 2 பேஜ் இன்டர்வியூ. 400 சீட்டு ஜெயிப்போங்கிறீங்க, எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த எப்படி இந்த 400 ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு அர்னாப்ட பேசுறப்போ மோடி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. போன தடவையே என்டிஏ 353 ஜெயிச்சு. இப்போ நான் கூடுதலாக 47 தானே சொல்கிறேன். 353 முடியும்னா ஏன் இந்த தடவை எங்களால் 400 கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. கேஜ்ரிவால் ஒரு பொய்யர் தானே. கேஜ்ரிவால் உடம்பு முழுக்க பொய். கேஜ்ரிவால் பொய் சொல்றதுக்கு கூச்சப்பட மாட்டார். பொய் சொல்லி அம்பலமாகி கோர்ட் வரைக்கும் போனதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கவும் கூச்சப்பட மாட்டார். கூச்சமே இல்லாத ஒரு அரசியல்வாதினா அது கேஜ்ரிவால். மோடி தோற்க போவதே கிடையாது. பிஜேபி தோற்க போவதே கிடையாது. மோடி 3வது முறையாக பிரதமராக வருவார். அந்த விஷயத்தில் மோடியும் ஹேட்ரிக் அடிப்பார். 3வது தடவையா ஆட்சியை பிடிக்கிறதுல பிஜேபியும் ஹேட்ரிக் அடிக்கும். இதை தவிர்த்து இன்னொரு ஹேட்ரிக் ஒன்று இருக்கு. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேசிய அரசியல் கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இதில் பாஜக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிறைய பேர் சொல்றது, குறிப்பாக அந்த கருத்துரையாளர்கள் அவங்கெல்லாம் சொல்றது பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு வாதம் போயிட்டு இருக்கு. இதில் ரொம்ப ரீசெண்டாக ஒரு நேர்காணல் தி ஒயர்ல நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஹஸ்பண்ட் அவர் பிரபாகர் அவர்கள் அவர் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறார். ஓவராலா இந்திய தேசிய அளவில் பார்த்தோன்னா பாஜக ஒரு 220 அந்த சீட்டை தாண்டது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார். குறிப்பாக தென்னிந்தியாவில் அவங்க போன வாட்டி 2019 அவங்க பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு கூட இந்த முறை அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்றார். இதில் தமிழ்நாடு அப்புறம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ஒன்றும் வராது உள்ளிட்ட விஷயங்களை அவர் சொல்றார். இது நான் போன இன்டர்வியூலையும் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் இதே மாதிரியான விஷயங்கள். இப்போ இன்னும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாதிரியான பேச்சுக்களும் கொண்டிருக்கிறது. உங்களோட டேக் என்ன இதில்? இப்போ அவருடைய ஆர்குமெண்ட்ஸ்லேருந்து
வார்த்தைகள்லேருந்து சில இன்புட்ஸ் எடுத்துப்போம். இப்போ தமிழ்நாட்டில் நில்லாத்தான் இருக்குங்கிறாரு. இப்போ 2019 நில்லாத்தான் இருந்தது. அதிமுக ஒரு சீட் ஜெயிச்சது. பிஜேபிக்கு எந்த சீட்டும் கிடையாது. என்டிஏவுக்கு மொத்தம் ஒன்று தான். கேரளாவில் நில்லு தான். ஆந்திராவில் 2019 நில்லு தான். அப்போது 2019 ஜெயிச்ச இடங்கிறது தெலுங்கானாவில் 4, அதே போல் கர்நாடகாவில் ஒரு 25 இவ்வளோதான் ஜெயிச்சது. 20 ஸோ மொத்தம் ஒரு 29 சீட்டு வந்தது. அவ்வளோதான் தென்னிந்தியாவில் ஜெயிச்சது. இப்போ பிஜேபி ஆட்சி பிடிக்க முடியாமல் போயிடுச்சார். பிஜேபி மட்டும் 303 ஜெயிச்சது சார். மொத்தம் தென்னிந்தியாவில் ஒரு 130 தொகுதிகள் உண்டுன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 30 சீட்டுக்குள்ளே தான் பிஜேபி போன தடவை ஜெயிச்சிருக்கு. 25, 29 ஏதோ ஒன்று அந்த ரேஞ்சில் தான் ஜெயிச்சிருக்கு. அப்படி இருந்து ஆட்சியை பிடிச்சிருக்கேன். ஸோ தமிழ்நாட்டில் நில்லாக இருந்தாலும் தென்னிந்தியாவில் குறைவாக இருந்தாலும் பிஜேபியினால் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. சரி, 2014க்கு போவோம். அதுக்கும் முந்தான இப்போ 2014 தமிழ்நாட்டில் என்ன பிஜேபி அள்ளி கட்டிச்சார். என்டிஏக்கு மொத்தம் 2 சீட் தானங்க கிடச்சிது. ஒன்று கன்னியாகுமரி, இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சார். பொன்னார் அந்த பக்கம், இந்த பக்கம் அவ்வளோதானே ஜெயிச்சாங்க. சரி, அன்னைக்கு கேரளாவில் ஏதாவது ஜெயிச்சிட்டாங்களா? அன்னைக்கு ஆந்திராவில் ஏதாவது ஜெயிச்சிட்டாங்களா? அப்படின்ட்டு இதே மாதிரி தானே இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் 2014 பெரிய அளவில் தெலுங்கானாவில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலையே. கர்நாடகாவில் தான் அவங்களுக்கு ஈல்டு இருந்தது. சரி, அப்படி இருக்கிற சூழ்நிலையும் ஃபுல் மெஜாரிட்டியோட அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியலையா? ஸோ தென்னிந்தியாவில் குறையுது கூடுதுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. பிஜேபியை பொறுத்தவரை தென்னிந்தியாவில் கூட அதனுடைய டேலி கூடும். மற்றபடி ஆட்சியை பிடிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத தென்னிந்தியா தீர்மானிக்கிறது கிடையாது. இதில் போன வாட்டி அவங்க சீட்டுகள் வாங்கினதா சொன்ன தெலுங்கானாலையும் சரி கர்நாடகாலையும் சரி, இந்த முறை ரெண்டுத்துலையுமே காங்கிரஸ் ஆட்சி. சித்தராமையா, ரேவந்த் ரெட்டி அப்படின்னு ஒரு லோக்கல் லீடர்ஸ் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, அவங்களுடைய ஹோல்டில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே காங்கிரஸ் தான் இந்த வாட்டி மேக்சிமம் ஈல்டு எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 29 சீட்டு போன வாட்டி தென்னிந்தியாவில் ஒரு 130 சீட்டில் பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ அந்த சீட்டும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா அந்த மாநிலத்தில் அந்த ஆட்சி இருக்கிறதால? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இந்த தடவை காங்கிரஸ் இருக்கிறதுனால தெலுங்கானாவில் ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்குறீங்க. 2019 பிஜேபி போட்டிடுறப்போ அந்த டயத்தில் பாரத் ராஷ்ட்ரிய சமிதி, அதாவது தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி ஃபுல் இதில் இருந்தாங்க. அதில் சந்திரசேகருடைய மகள் கவிதாவே பிஜேபி கேண்டிடேட் அரவிந்த் தர்மபுரிகிட்ட தோற்று போனாங்க. அவங்க ஆட்சியில் தானே இருந்தாங்க. ஆட்சியில் இருக்கிறப்ப எப்படி பிஜேபி ஜெயிக்க முடியும், அவர்கள் எப்படி தோற்க முடியும்னு கேட்கலாமே. ஆட்சியில் இருக்கிறப்போ அது செஞ்சு காட்டியிருக்காங்கல்ல. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு அடிப்படையான விஷயம் புரிஞ்சுக்கணும். தெலுங்கானாவாகட்டும் கர்நாடகாவாகட்டும், இது தேர்தல் எதற்கான தேர்தல்? யார் பிரதமர் அப்படிங்கிறதுக்கான தேர்தல், மத்திய அரசை அமைப்பதற்கான ஒரு தேர்தல். ஸோ இந்த மாநிலங்களில் பிஜேபிக்கு எப்போதுமே அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, மத்திய அரசை தீர்மானிக்கக்கூடிய எம்பி எலெக்ஷன் வர்றப்போ அது வேறு விதமாக இருக்கும். கர்நாடகத்துக்கு நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கங்க. 1998 இப்போ வரைக்கும் ஒரே இடையில ஒரே ஒரு தேர்தல் நீங்களாக மற்ற அத்தனை தேர்தல்லையும் பிஜேபி லோக்சபாவில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். அந்த டயத்தில் ஆட்சி காங்கிரஸ் தலைமையில் இருந்திருக்கலாம், இல்லாட்டி குமாரசாமி தலைமையில் ஆட்சி இருந்திருக்கலாம், எதுவோ வேணாலும் இருக்கட்டும். ஆனால் லோக்சபா எலெக்ஷன் வந்தாச்சுன்னா எப்போதுமே கர்நாடகாவில் பிஜேபி பெர்ஃபார்ம் பண்ணும். 98லேருந்து அதுக்கு விதிவிலக்கு ஒரே ஒரு எலெக்ஷன், அவ்வளோதான். அது எப்போதுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது ஒன்று. அதே போல் நீங்கள் தெலுங்கானாவை எடுத்துக்கோங்க. தெலுங்கானாவில் போன தடவை 4 சீட் ஜெயிச்சதே பெரிய ஆச்சரியம். இந்த தடவை நான் கேள்விப்பட்டது தெலுங்கானாவில் பிரமாதமாக ட்ரெமண்டஸாக பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய ட்ரெண்டு செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கு காரணம் பிஆர்எஸ் உடைய ஓட்ஸ் பாஜகக்கு மாறுது அப்படிங்கிறதாலையா, இல்லை காங்கிரஸ் வேண்டாங்கிறதாலையா, இல்லை பிரதமருக்காகவா? என்ன ரீசன் அப்படின்னா, இப்போது பிஆர்எஸ் ஓட்டு
பிஜேபிக்கு மாறுது அப்படிங்கிற ஒரு வாதத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா சந்திரசேகர் ராவ் மகள் கவிதாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதே பிஜேபி அரசு தான். அமலாக்கத்துறை தான் கைது பண்ணியிருக்கு. டெல்லியில் அவங்க இன்னும் சிறையில் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப பிஆர்எஸ் தொண்டர்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அர்த்தமா? இன்னொன்று, பிஆர்எஸ் தொண்டர்கள் வாக்களிக்கிறதுக்கு பிஆர்எஸ் கட்சி தன்னுடைய கேண்டிடேட்டை நிறுத்துது. அவங்க கேண்டிடேட்டுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னாக்க, இந்த எலெக்ஷனியரிங்கில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். இன்னொன்று, காங்கிரஸ் பல வாக்குறுதிகள், இப்போ பெண்களுக்கு வந்து இத்தனை லட்சம் கொடுப்பேன் அது இதுன்னு அள்ளிவிட்ட வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றலை. மக்கள் வந்து உடனே எதிர்பார்ப்பாங்க. ஸோ ரேவந்த் ரெட்டி ஏமாற்றி விட்டார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அங்கே இருக்குது. நான் வந்து கேள்விப்பட்டேன், அங்கே இருக்க மொத்தம் 17 தொகுதி இருக்கு இல்லையா, இந்த 17ல் 10:6:1 அப்படின்னு வரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். 10 ஃபார் பிஜேபி, 6 சீட்டில் காங்கிரஸ், 1 ஹைதராபாத்தில் மஜ்லிஸ். சந்திரசேகர் ராவுடைய பிஆர்எஸ் 0. இது நான் கேள்விப்பட்டது. அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் அது வந்து ஒரு அலை மாதிரி தெலுங்கானாவில் ஒரு பிஜேபி அலை ஒன்று வீசிக்கொண்டு இருக்கிறது. அங்கே வந்து ஒரு ஹீட் வேவ், அதுக்கு இணையாக மோடி வேவ், ராம் வேவ், அது வந்து போய்கொண்டு இருக்கிறது. அதனால தெலுங்கானாவில் வேறு விதமாக இருக்கும். பட் அதே நேரத்தில் கர்நாடகாவில் நான் கேள்விப்பட்டது 2019 அளவுக்கு பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன். என்ன அப்படின்னா, அங்கே வந்து சிறுபான்மையினர் அவர்களுடைய வாக்கு, அப்புறம் ஜாதிய ரீதியாக ஒரு சில வாக்குகளை அவங்க கன்சாலிடேட் பண்ணுறது. இன்னொன்று, சித்தராமையா வந்து நீங்கள் சாதாரணமாக இடம் ஓடக்கூடாது. அவர் வந்து ஒரு பெரிய ராஜதந்திரி. அவருடைய முயற்சி, பரப்புரை, இதன் காரணத்தினால போன முறை ஒரே ஒரு சீட் மட்டும் ஜெயிச்ச காங்கிரஸ் இந்த முறை ஒரு 6-7 சீட்டு வரைக்கும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கூட அவங்க அங்கே மொத்தம் 28 டபுள் டிஜிட் வரமாட்டாங்க. அது நிச்சயமாக சர்வ நிச்சயமாக வரவே மாட்டாங்க. 28 தொகுதி கர்நாடகாவில், 28ல் போன தடவை ஒரு தொகுதி ஜெயிச்சாங்க காங்கிரஸ். இந்த தடவை 6-7 தொகுதி வரைக்கும். அப்போது 6-7ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, சென்ற முறை ஜெயிச்சதில் ஒரு 6-7 தொகுதியை பிஜேபி லூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ அந்த 6-7 தொகுதியை எங்கே இவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா தெலுங்கானாவில் காம்பன்சேட் பண்ணுவாங்க. தெலுங்கானாவில் போன தடவை 4 தொகுதி ஜெயிச்சாங்க, இந்த தடவை 10 தொகுதி வரைக்கும் ஜெயிப்பாங்க. இங்கே லூஸ் பண்ணுற 6 அங்கே வந்து விட்டதை அங்கே பிடிப்பாங்க. இல்லை, நான் கர்நாடகா சொல்லும்போது, கர்நாடகாவில் போன சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோற்றதுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ப்ளஸ் அந்த மாநிலத்தில் 5 முறைக்கு ஒரு வாட்டி ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கும், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு. இன்னொன்று, எடியூரப்பா ஃபேக்டர், லிங்காயத் ஃபேக்டர். இந்த முறை அதுக்காக தான் வந்து அங்கே கர்நாடக பாஜக தலைவராகவே எடியூரப்பாவுடைய மகன் ப்ளஸ் ஒரு லிங்காயத் விஜயேந்திர அவரை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அது வந்து கர்நாடகாவில் ஈல்டு கொடுக்குமா? ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜி மாற்றிருக்காங்க. இப்போ எடியூரப்பா ஃபேக்டர் எல்லாமே வந்து சட்டப்பேரவை தேர்தலில் ஈடுபடும். ஏன்னா எடியூரப்பா வந்து கர்நாடகா ஃபேஸ், ஒரு லிங்காயத் ஃபேஸ். அப்படிங்கிறப்போ சட்டப்பேரவை தேர்தலில் அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ உண்டு. ஆனால் இது எதற்கான தேர்தல்? இது பிரதமர் யார் அப்படிங்கிறதுக்கான தேர்தல். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கர்நாடகத்தில் மாநில அரசு எந்த கட்சியினுடையதாக இருந்தாலும் சரி, இன்வேரியபிளி 98லேருந்து இப்போ வரைக்கும் பிஜேபி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எப்போதுமே. அது ரொம்ப லோயஸ்ட்டு ஒரே ஒரு தடவை 19 சீட் ஜெயிச்சிருந்தது பிஜேபி. 28ல் 19, அதுதான் அதில் லோயஸ்டாக இருந்தது. போன தடவை 26 சீட் பிஜேபி ஜெயிச்சது. 26னா 25 பிஜேபி, 1 பிஜேபி ஆதரவு பெற்ற நடிகை சுமலதா ஜெயிச்சிருந்தாங்க. மீதி 2ல் 1 மதசார்பற்ற ஜனதா தளம், 1 காங்கிரஸ். கர்நாடகா பற்றி சொல்லும்போது இப்போ நம்ம எப்படி அந்த எடியூரப்பா ஃபேக்டர் சொன்னோமோ, எடியூரப்பா சன் அந்த ஃபேக்டர் சொன்னோமோ, இன்னொன்னா சமீபத்தில் சர்ச்சையை உண்டாக்குன அந்த பிரஜ்வல் ரேவண்ணா இஷ்யூவையும் சொல்றாங்க. அவரோட தொகுதியில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு தெரியுதுன்னா, அதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இஷ்யூவே வந்து ரேக்கப்பாச்சு. இப்போ அது வந்து கர்நாடகா எலெக்ஷன்ல குறிப்பா இப்போ அந்த ஃபேஸ்ல வந்து கரெக்ட், அது வந்து நம்ம கவனிக்கணும். இல்லை என்ன அப்படின்னா, 14 தொகுதி தேர்தல் முதல்ல முடிஞ்சிருச்சு.
இந்த முதல்ல முடிஞ்ச அந்த 14 தொகுதி தேர்தல் முடிகிற அந்த டயத்தில் இந்த இஷ்யூ எழலை. அதுக்கு அப்புறம் தான் இந்த பிரஜ்வால் ரேவண்ணா மற்றும் ரேவண்ணா அவர்களுடைய அந்த செக்ஸ் ஸ்கேண்டல் வெளியில் வருது, பூதாகரமாக்குறது. அது அந்த 14 அடுத்த 14 தொகுதிகளுக்கான தேர்தல் நடக்கிறப்போ அந்த 14 தொகுதிகளில் மதசார்பற்ற ஜனதா தளம் எங்கேயும் போட்டியிடலை. இப்போ இதில் ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா, இது பிரஜ்வால் ரேவண்ணா அண்ட் ரேவண்ணாவோட விஷயம். இதில் வந்து குமாரசாமியே இதற்கு பொறுப்பேற்கிறதுக்கு முடியாது அப்படின்ட்டு. அது 2 பேர் சம்மந்தப்பட்டது. அவங்க செஞ்ச ஒரு மோசமான தவறுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? எங்கள் அப்பா பொறுப்பேற்க முடியுமா? ஒரு கட்சி பொறுப்பேற்க முடியுமா? ஏன்னா எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது என்ன அர்த்தம்? இது ஒரு ஒழுக்கக்கேடான காரியம். இது தனிநபர்களுடைய ஒரு ஒரு கீழ்மையான புத்தியிலேருந்து வரக்கூடியது. ரைட்டு. இதுக்கு தவறு செஞ்சுருக்காங்க, சட்டப்படி கொண்டு போய் நிறுத்துங்க, என்ன தண்டனை உண்டோ அது தரட்டும். இதுக்கு நானும் எங்கள் அப்பாவோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இப்போது அவர்களுக்கே அந்த குடும்பத்துக்கே பொறுப்பு கிடையாது. பிஜேபி எந்த விதத்தில் பொறுப்பேற்கும்? பிஜேபி எந்த விதத்தில் பொறுப்பேற்கும்? நீங்கள் லாஜிக்கலாக பார்த்தா இதுக்கும் பிஜேபிக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த நாள் ஏற்பட்ட ஒரு அவப்பெயர் பிஜேபியுடைய லாபத்தை பாதித்திருக்கிறதா அப்படிங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் வர்றப்ப தான் தெரியும். பட் என்ன, எனக்கு என்னமோ அதனால பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இந்த யூகமாக சொல்கிறேன். இதனாலலாம் பாதிக்கப்பட்டிருக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று, பொதுவாக இந்த விதமான செக்ஸ் ஸ்கேண்டல் இருக்குல்ல, இதெல்லாம் மக்கள் சீரியஸாக எடுத்துகிட்டு ஓட்டை மாற்றியெல்லாம் போட்டுறாங்களே. இதை காட்டிலும் வீடியோ படத்தில் சம்மந்தப்பட்டு இருந்து நாம இந்த வீடியோலாம் பார்த்துருக்கோம். அதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தரவே இன்றைக்கி மினிஸ்டர்லாம் இருந்துக்கிட்டு இருக்காருங்க. அவர் ஜெயிக்காமலாம் மினிஸ்டர் வந்தார். மக்கள் தெரியாமல் தான் ஓட்டு போட்டாங்களா? அதனால் இதை எந்த அளவுக்கு மக்கள் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய ஒரு குற்றச்சாட்டு. இதை வந்து நான் ஜஸ்டிஃபையே பண்ண மாட்டேன். இது நிரூபிக்கப்பட்டால் இது அயோக்கியத்தனம், அதற்குரிய தண்டனை தரப்பட்டே ஆகணும். இது ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு தனிநபர் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் தலைவராக இருக்க யோக்கியமாக இருக்கணும். இப்போ அமெரிக்காவில் ஒரு இண்டிவிஜுவல் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், அவங்க என்ன வேணாலும் நோக்கம்போல இருக்கணும். ஆனால் ஒரு தலைவராக இருக்கிற தவறு செய்கிறாருன்னா, இப்போ பில் கிளின்டன், மோனிகா லெவின்ஸ்கி இஷ்யூ உங்களுக்கு தெரியும். அந்த தவறு அம்பலமானதும் பில் கிளின்டன் அத்தனை பேருக்கு முன்னால் பப்ளிக்காக அகில உலகத்துக்கிட்டையும் அப்பாலஜி கேட்டார், மன்னிப்பு கேட்டார். ஏன் பில் கிளின்டன் கேட்குறாரு? என்னன்னா, மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு இண்டிவிஜுவல், ஆனால் தலைவராக இருக்க யோக்கியமாக இருந்தார். ஆனால் இங்கே இந்தியாவில் அந்த விஷயம் வந்து தலைகீழாக இருக்குது. இங்கே இண்டிவிஜுவலுக்கு அப்ளை ஆகக்கூடிய அந்த ஒழுக்க விதிகள் அது எதுவும் தலைவர்களுக்கு அப்ளை ஆகிறதே இல்லை. அப்ளை ஆகணுங்கிறதா என்னுடைய ஆசை. இப்போ பிரஜ்வால் ரேவண்ணா வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு அதற்குரிய தண்டனை கிடைத்தே ஆகணும். அந்த மக்கள் சீரியஸாக எடுத்துக்கணுங்கிறதா என் ஆசை. ஆனால் எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறதுல டவுட் இருக்கு. இல்லை, இன்னொரு அதே இன்டர்வியூவில் உத்தரப்பிரதேசத்தை பற்றி சொல்கிறார். அங்கே வந்து ராமர் யாரு? பரகால பிரபாகர். சரி, அவர் வந்து ராமர் கோயில் இஷ்யூ வந்து பாஜகவுக்கு அது தர வேண்டிய டிவிடெண்டை தரப்போறது இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. காரணம் வந்து அந்த கோவில் கட்டி முடிக்காத வரைக்கும் அது ஒரு இஷ்யூ. அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு எமோஷ்னலாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் ஒன்ஸ் அந்த கோயில் எப்போ அவங்க கட்டி முடிச்சாங்களோ அது வந்து செட்டிலான விஷயம். அதில் வந்து மீண்டும் வந்து மக்கள் வாக்களிப்பார்கள். செட்டிலான ஒரு விஷயத்தில் மக்கள் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி கட்டலை, ஸோ கட்டுவோன்னு ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி ராமர் கோயில் இஷ்யூ செட்டில். அதனால வந்து அது வந்து கட்டி முடிச்சாலும் கூட அது தர வேண்டிய டிவிடெண்டை தராது பாஜகவுக்கு. ஸோ வந்து 60 தாண்டுவது கஷ்டம் அப்படிங்கிறது. அது பரகால பிரபாகர் வந்து எக்கனாமிக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அரசியல் ஒன்றுமே புரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. இதன் மூலமாக அவருடைய அரசியல் நாலெட்ஜிலே எனக்கு வந்து முதல்ல சந்தேகம் வருது. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ, அந்த இஷ்யூ முடிஞ்சிச்சு, இனிமேல் இந்த இஷ்யூ வச்சு அவர் மைலேஜ் எடுக்க முடியாது, ஸோ அவ்வளவுதான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ரைட். அவனோட கேட்குறேன், 2019 அவர் ஸ்டடி பண்ண வேண்டாமா? 2019 எங்கேயாவது அயோத்தி கோயிலை முன் வச்சு ஓட்டு கேட்டாங்களா?
வளர்ச்சின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. 2019 தேர்தலுக்கு முன்னாலேயே அயோத்தி கோயிலுக்கு தீர்ப்பு வரும் போல இருந்தது. உடனே முந்தி அடிச்சுட்டு கபில் சிபல் வந்து தீர்ப்பு வந்துடக்கூடாது தேர்தலுக்கு முன்னால், அப்படி வந்துட்டா அல்ல அது பிஜேபிக்கு சாதகமாகிவிடும், ஒரு அரசியல் போக்கையே தீர்மானிப்பதாகிவிடும், எனவே நீதிமன்றம் வந்து தேர்தலுக்கு பிறகுதான் தீர்ப்பை தரணும் அப்படின்னு அவர் மனு போட்டார். ஒரு வக்கீல் வந்து தீர்ப்பை சீக்கிரமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரிட் ஃபைல் பண்ணது அப்போ தான், இந்த அயோத்தி விஷயத்துக்கு தான். அவங்க சொன்னதுக்கு ஏற்றபடியே எப்போன்னா 2019 நவம்பரில் தான் தீர்ப்பு வந்தது. அதுக்கு முன்னால் எலெக்ஷனே முடிஞ்சாச்சு, எல்லாமே முடிஞ்சாச்சு. நீங்கள் 2019 பரப்புரையிலையோ எதுலையாவது அயோத்தியை முன் வச்சு அவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்க. அயோத்தியை முன் வச்சே பேசுறியே, அயோத்தியை முன் வச்சே ஓட்டு கேட்கலையே 2019. 2019 முழுக்க முழுக்க வளர்ச்சிங்கிறத வச்சு தானே ஓட்டு கேட்டாங்க. அப்போ ஏன்னா அந்த இஷ்யூ நீதிமன்றத்துக்கு வந்து தீர்ப்பே வரப்போகிற ஒரு சூழ்நிலை. இன்னொன்று நான் கேட்குறேன், இதுக்கு கோயில் கட்டிட்டா இந்த இஷ்யூ முடிஞ்சிருங்கிறது பிரபாகருக்கு தெரிறப்போ மோடிக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே கோயிலே கட்டுறாரு. அப்படின்னா கோயில் கட்டினதுக்கு பிறகும் ஒரு அரசியல் நடத்த முடியுங்கிற அந்த கட்ஸ் மோடிக்கு இருக்கிறதுனால தானே அவர் செய்கிறாரு. ஏன்னா பிரபாகருக்கு தெரிஞ்சது மோடிக்கு தெரியாதா? அதுவும் குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 2019 அயோத்தியை ராமர் ரெண்டுமே பேசாம தானே ஜெயிச்சாங்க. இந்த தடவை எதை சொல்லி எப்படி ஓட்டு விடுன்னு சொல்றேன். ஆனால் இந்த தடவை ராம் ஒர்க் ஆகும். ஏன்னா சொன்னபடியே ராமர் கோயில் கட்டினோம்னு ஒன்று இருக்குல்ல, இவர் கட்டியாச்சு இஷ்யூ முடிஞ்சு போச்சுங்கிறார்ல. நான் என்ன சொல்றேன்னா, கட்டினோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியும். சொன்னதை செஞ்சோம், சொன்னதை செய்யறதுக்கு ஒரு வாக்கு இல்லையா, ஒரு வேல்யூ இல்லையா? ஆரம்ப காலத்திலேருந்து பிஜேபிகிட்ட ஒரு வாக்குறுதியாக கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், நாங்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம், ரைட்டா? சொன்னபடி செஞ்சுருக்கோம்ல. கண்ணுக்கு முன்னால் நிஜம். 500 வருஷத்து இந்துக்களுடைய கனவு இன்னைக்கு பிரம்மாண்டமாக ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கா இல்லையா? பிராண பிரதிஷ்டை நடந்ததா இல்லையா? பிரதமர் மோடி அந்த பிராண பிரதிஷ்டையை முடிச்சு வச்சாரா இல்லையா? கண்ணுக்கு முன்னால் நடந்திருக்குல்ல. சொன்னதை செஞ்சுருக்கோம் சொல்லி ஓட்டு கேட்டு போகிறோம். போன தடவை ராமர் கோயிலை பற்றியே பேசாமல் 303 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இந்த தடவை ராமர் கோயிலை கட்டினோம்னு சொல்லிட்டு போகிறோம். அதே நேரத்தில் கட்டின இந்த கோயிலுக்கு வராதவர்கள் யார் அப்படிங்கிறத அடையாளம் காட்டணும். ரம்ஜான் டயத்தில் நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சமய இடங்களுக்கே செல்லக்கூடியவர்கள் ராமர் கோயிலுக்கு ஏன் வரவில்லைங்கிறத அடையாளப்படுத்துவோம்ல. எல்லோருக்குமான கோயில் இவர்கள் ஏன் புறக்கணித்தார்கள் அப்படின்னா இவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்போம்ல. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதா? இன்னொன்று, இந்த 60 சீட்டு எப்படி இப்படிலாம் ஒரு கற்பனைக்கு வர்றாருன்னு புரியல. இவருக்கு என்ன அரசியல் தெரியும்னு எனக்கு தெரியல. இல்லை, 60 சீட்டு கூட நான் பெருந்தன்மையாக கொடுக்குறேன், அதுக்கும் கம்மியாக கூட ஆகலாம் அப்படிங்கிறார். யாரு? அவரே தான், பிரபாகர். இந்த 60 சீட்டு யாருக்கு? பிஜேபி. அவர் பெருந்தன்மையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அங்கே வந்து அதாவது ரொம்ப மற்ற கட்சிகள் வீக்காக இருக்குது. கிட்டத்தட்ட மாயாவதியினுடைய பகுஜன் சமாஜ் கட்சி அதனுடைய அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. காங்கிரஸினுடைய உள்கட்டமைப்பு முற்றிலும் தகர்த்து இருக்கிறது. 2022 சட்டப்பேரவை தேர்தலை எடுத்துக்கங்க, 403 தொகுதியில் காங்கிரஸ் பெற்றது வெறும் 2 தொகுதி. மற்ற எல்லா இடத்துலையும் டெபாசிட் காலி. அது பெற்றது 2% வாக்குகள். இத்தனைக்கும் யூபியில் இன்சார்ஜ் யாரு அந்த டயத்தில்? பிரியங்கா காந்திக்கு அவ்வளவு செல்வாக்கு. 2 சீட் ஜெயிச்சிருக்காங்க, 2% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவர்கள் ஒன்று கூடி இது எப்படி பிஜேபிக்கு மணி கட்ட முடியுமா? நான் எதிர்பார்க்கிறது மொத்தம் 80ல் 70க்கு குறையாதுன்னு நான். அவங்க இன்னும் 2 ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. ஒன்று, சமாஜ்வாதி கட்சி வந்து ரொம்ப தீவிரமா பரப்புரை செய்கிறாங்க. அகிலேஷ் யாதவே கேண்டிடேட்டா நிற்கிறார்.
இன்னொரு பக்கம் ரேபரேலியிலேயே ராகுல் காந்தி கண்டெஸ்ட் பண்றார். ஸோ ஐ எம் பேக் அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து அந்த மாநில வாக்காளர்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். அகிலேஷ் யாதவ் கன்னௌஜில் போட்டி எடுக்கிறார், ராகுல் காந்தி ரேபரேலியில் போட்டிடுறார். ஏன் அதே யூபியில் மோடி வந்து வாரணாசியில் போட்டிடுறாரு? இவங்க 2 பேரும் தான் போட்டியிட தெரியுமா? முதல்ல அகிலேஷ் யாதவ் ஜெயிக்கிறாரான்னு பார்ப்போங்க. கன்னௌஜிலேருந்து வேற விதமான தகவல்லாம் வருதுங்க. சார் இன்னைக்கு நான் சொல்கிறேன், ரேபரேலியில் ராகுல் காந்தி ஜெயிப்பார். அதுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. தொடர்ந்து சோனியா காந்தி ஜெயிச்ச இடம் ஒரு நல்ல மார்ஜின்லேயே அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் ராகுல் காந்தியினுடைய ஸ்ட்ரென்த்துனால கிடையாது. அதற்கு எதிராக போட்டியிடக்கூடிய பிஜேபி சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த தினேஷ் அப்படின்னு பேர், அவர் வந்து யூபியில் மினிஸ்டராக இருக்கிறார், எம்எல்சியாக இருக்கிறார். அவர் மேலே நிறைய புகார்கள் இருக்கு. அவருக்கு நல்ல பேர் இல்லை. நில அபகரிப்பு புகார்கள் நிறைய அவர் மேலே இருக்கு. ஸோ மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கு. இப்போ அதே நேரத்தில் இந்த ரேபரேலி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ரேபரேலி சட்டப்பேரவை தொகுதியினுடைய எம்எல்ஏவா அதித்தி சிங்குன்னு இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல பேர் உண்டு. இப்போ அதித்தி சிங்கையே அங்கே எம்பி கேண்டிடேட்டாக போட்டிருந்தால் எப்படி அமேத்தியில் ஸ்மிருதி இரானி ஒரு ஃபைட் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இவரை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அதில் இன்னொன்று என்னன்னா, அங்கே நிற்கக்கூடிய அந்த பிஜேபி கேண்டிடேட்டுக்கும் ரேபரேலி எம்எல்ஏ அதித்தி சிங்குக்கும் இடையிலேயே ஒரு சரியான டேர்ம்ஸ் இல்லை, அவங்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு இல்லை, ஒத்துழைப்பு இல்லை. அதனால ரேபரேலியை பொறுத்தளவில் ராகுல் காந்தி ஜெயித்து விடுவார். ஆனால் கனோஜில் அகிலேஷ் யாதவ் ஜெயிக்கிறது மிக கடினம். 50-50 தான் சான்ஸ். அதனால ஏதோ அகிலேஷ் யாதவ் போட்டியிட்டாலே ஒரு மாபெரும் தலைவர் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த இதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. இந்த பில்டப்லாம் தேவையே கிடையாது. இதுக்கு முன்னால் அப்படித்தான் அகிலேஷ் யாதவோட மனைவி டிம்பிள் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு 2019 தோத்தாங்க. மொத்தமாக சேர்த்து 80 தொகுதியில் இவங்க இண்டி கூட்டணிக்கு 10 சீட்டுக்குள்ளே கிடைக்கும். அவர் சொல்கிறார்ல 60 தொகுதியை நான் பெருந்தன்மையாக கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் என்னென்னா, நான் ரொம்ப பெருந்தன்மை இருக்கிறதுனால இண்டி கூட்டணிக்கு 10 சீட்டுன்னு கொடுக்குறேன். ரிசல்ட் வர்றப்போ பாருங்கள். நீங்கள் இப்போது ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பரகால பிரபாகர் சொன்னது நாம் சொன்னதையும் கம்பேர் பண்ணி நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆஃப்டர் June 4th. அடுத்து மகாராஷ்டிராவுக்கு மூவ் ஆகிறாங்க. இந்த மாதிரியான கருத்தை சொல்கிற எல்லாருமே 2 ஸ்டேட்டை தான் ஜாஸ்தியாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஒன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று வெஸ்ட் பெங்கால். மகாராஷ்டிராவில் ரொம்ப மோசமாக தோற்க போகுது பாஜக. காரணம், அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் உணர்வோடு கலந்த 2 கட்சிகளை உடைத்தது அந்த மக்களுக்கு இதாக இருக்குது. ப்ளஸ் சரத்பவாரோடைய கடைசி தேர்தல் இது. ஸோ அதனால் வந்து இந்த தேர்தலில் எப்படியும் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இண்டி கூட்டணி வேலை செய்கிறாங்க. மகாராஷ்டிராவில் ஒரு ஹெவி லாஸ் இருக்கும் பாஜகவுக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது ஹெவி லாஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மகாராஷ்டிராவில் கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் முன்ன பின்ன இருந்தாலும் சரி, மொத்தம் அங்கே இருக்கக்கூடிய 48 தொகுதிகள், யூபியில் இருக்க 80 தொகுதிகளுக்கு அப்புறம் மிகப்பெரிய மாநிலங்கிறது மகாராஷ்டிரா 48. அதுக்கப்புறம் பெரிய மாநிலம்னா வெஸ்ட் பெங்கால் 42. ஸோ இந்த 48 தொகுதிகளில் பொதுவாக நீங்கள் எப்படி பார்த்தாலுமே என்டிஏக்கும் 35 தொகுதி கிடைக்கும்னு கிட்டத்தட்ட எல்லா கருத்து கணிப்புகளுடைய ஒரு போலா போல்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். மகாராஷ்டிரா லோன் 35, இண்டி கூட்டணிக்கு 13 கிடைக்கும். இந்த 35க்குள்ள கொஞ்சம் முன்பின் ஆகலாம். இந்த 13 வந்து அவங்க சைடு 15 ஆகலாம், 35, 33 ஆகலாம், 32, ஏன் 30 வரைக்கும் கூட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 30, 28ன்னு கூட வரலாம், ஏதோ ஒன்று. ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் கீழே போயிடல, 35 வரைக்கும் வரலாம் இவங்களுக்கு. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இல்லை, மகாராஷ்டிராவில் சில பெக்குலியரான சில சிக்கல்கள், எதிர்பாராத சிக்கல்லாம் இருக்கு. இதுவரைக்கும் அங்கே தேசியவாத காங்கிரஸ் பிஜேபி எதிர்முதிர்மா தான் கலந்துட்டு இருக்கு.
ஒரு தடவை கூட இந்த 2 கட்சியும் ஒரே கூட்டணியில் இருந்தது கிடையாது. ரைட்டா? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தேசியவாத காங்கிரஸுடைய சின்னம் அஜித் பவார்கிட்ட வந்துருச்சு. அஜித் பவார் பிஜேபிக்கு வந்துட்டார், பிஜேபியோட வந்துட்டார். ரைட். இப்போ அஜித் பவாருக்கும் பல சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு தேசியவாத காங்கிரஸுக்கு. இப்போ அவங்க கேண்டிடேட்டு அவங்களுடைய ஒரிஜினல் சின்னத்தில் நிற்கிறாங்க. இப்போ ஓட்டு போட போகிற பிஜேபி ஆதரவாளர்கள் கொஞ்சம் பாமரர்களாக இருப்பாங்க. அவங்க ஓட்டு போட்டு என்ன தாமரையை காணும், சரத்பவார் சின்னம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தாமரை இல்லைங்கிற காரணத்துக்காக வெளியில் வந்துடுறாங்க ஓட்டே போடாமல். இது ஒரிஜினல் சின்னத்தை கைப்பற்றாமல் இருந்திருக்கலாம். இப்போ அது ஒரு பெரிய வினையாயிட்டு இருக்கு. பாராமதி தொகுதியில் அந்த மாதிரி நடந்திருக்கு. பாராமதியில் தான் சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலே போட்டியிடுங்க. அது அவங்களுடைய கோட்டைன்னு பேர். வெளியில் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்குறாரு, கமலை காணோம், நான் எப்படி ஓட்டு போடுவேன் அப்படின்னு. கமலும் அஜித் பவார் இப்போ கை ஒத்துருக்காங்க. இப்போ இந்த அந்த பிஜேபி சப்போர்ட்டோட தான் இந்த கேண்டிடேட் போட்டிடுறாருன்னா அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். அது எப்படி அவங்க கை வைப்பாங்க? இங்கே 2 பேரும் எதிரும் புதிருமாச்சே. நான் கமலுக்கு தான் ஓட்டு போடுவேன், ஆனால் கமலே இல்லை அப்படின்னு. இப்படியெல்லாம் ஒரு சிக்கல். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவும் யாரும் எதிர்பார்க்கல. இன்னொன்று, அப்படின்னா அஜித் பவார் நம்மளோட இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் சரி அஜித் பவாரும் சரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல எங்கேயோ ஒரு லேப்ஸ் நடந்திருக்கு. பட் இதையெல்லாம் தாண்டி நான் கேள்விப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், பாராமதியில் முதன்முறையாக சுப்ரியா சூலே தோற்பார் என்று நான் கேள்விப்பட்டேன். மினிமம் மார்ஜின். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அதாவது எதில் கஷ்டம், எதனால மகாராஷ்டிரா திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, மகாராஷ்டிராவில் யாருக்கு எத்தனை தொகுதிங்கிறத கருத்து கணிப்புகள் ரீதியாக உறுதிப்படுத்துறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவ்வளோதான். அப்படி கஷ்டப்படுறதுனாலேயே இந்தி கூட்டணி விண்ணை தொட்டு விடும், என்டிஏ மண்ணை தொட்டு விடும்னு அர்த்தம் இல்லை. நம்பர்ஸை டிசைட் பண்ணணும், முன்பின்னா இருக்கு, அவ்வளோதான். என்னோட கணிப்பு 35 + 13, 35 ஃபார் பிஜேபி கூட்டணி, இது 13 ஃபார் இந்தி கூட்டணி. அந்த மாதிரி தான் வரும். அடுத்து வெஸ்ட் பெங்கால். தீதி அவர்கள் வீரநடை போட்டு கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட அந்த லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி உள்ளிட்ட பல விஷயங்கள் இருந்தாலும் கூட இப்போ பிரதமருடைய பேச்சு முஸ்லீம்களை பயங்கரமாக போலரைஸ் பண்ணுது. இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸாக தான் கொடுத்துருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ மேக்சிமம் ஈல்டு தீதி எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த வாட்டி பெரும்பான்மை இடங்களில் வெஸ்ட் பெங்காலில் பாஜக ஜெயிக்குங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. ரெண்டுத்துல எது சரியானதாக இருக்கும்? இப்போ மோடி முஸ்லீம் சென்ட்ரிக்காக பேசுறதுனால முஸ்லீம்ஸ் போலரைஸ் ஆகிறாங்க, அது மம்தாவுக்கு சாதகமாக இருக்குது. இப்படிலாம் பேசலைன்னா முஸ்லீம்ஸ் அத்தனை பேர் பிஜேபிக்கு போலரைஸ் ஆயிப்பாங்களா? மேபி அவங்க காங்கிரஸ் கூட்டணி எப்படினாலும் காங்கிரஸ் எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால். அங்க வெஸ்ட் பெங்கால் எங்க இருக்கு? லெஃப்ட் கூட அவங்க கூட்டணி. லெஃப்ட் எங்க இருக்கு? லெஃப்ட் எங்க சார் இருக்கு? ஏதோ லெஃப்ட் எங்க இருக்கு? ஏதோ ஒரு லெஃப்ட்ல இருக்காங்க சார். பட் அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க. அந்த ஸ்டேட்டை விட்டு லெஃப்ட், அவ்வளவுதான். லெஃப்ட் எங்க சார் இருக்கு? உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். 2019 தேர்தல் 42 தொகுதிகளில் இதுக்கு முன்னால் 33 ஆண்டுகள் வெஸ்ட் பெங்காலை ஆட்சி செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதோட கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன. 42க்கு 42 தோல்வி. 42 40 தொகுதிகளில் டெபாசிட் காலி. இதுதான் கம்யூனிஸ்டுடைய ஸ்ட்ரென்த்து. காங்கிரஸாவது எல்லா தொகுதியும் படுதோல்வி அடைவாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு தொகுதியாவது இருக்கும். அந்த ஒரு தொகுதியை திட்டவட்டமாக இப்போ இவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி இருக்கார். எனக்கு தெரிய தொடர்ந்து அந்த தொகுதியை ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். பெர்ஹம்பூர் தொகுதின்னு பேர். ஆனால் இந்த தடவை அதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கு ஆட்டம் கண்டு கொண்டு இருக்கிறது. என்னன்னா அவங்களுக்குள்ள மோதிக்கிறாங்க எல்லாம். இதுக்கு முன்னாலேயும் திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து தான் அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு, எல்லாம் ஃபைட் பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இப்போ முஸ்லீம் ஓட்ஸு அவருடைய தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் பக்கமும் போகுது, காங்கிரஸ் பக்கம் ஸ்பிளிட் ஆகுது. அப்போ முஸ்லீம் ஓட்ஸு ரெண்டாக பிரிஞ்சு அந்த தொகுதியில் ஹிந்துஸ் போலரைஸ் ஆனால் முதன்முறையாக அதிர் ரஞ்சன் சௌத்ரி தோற்று போவார் போல இருக்கு.
அதாவது ஒன்றே ஒன்றுங்க, முஸ்லீம்ஸை போலரைஸ் பண்ணுறதுக்கு மோடி பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதுமே பிஜேபிக்கு எதிராக முஸ்லீம்ஸ் போலரைஸ் ஆவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது மோடி அரும்பாடுபட்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அது அதனால அவங்க பெனிஃபிட் அடைஞ்சிட்டாங்கங்கிறதுல. எப்போதுமே பிஜேபிக்கு எதிராக ஒவ்வொரு மாநிலத்திலும் வலுவான சக்தியாக எது இருக்கோ அதை நோக்கி சிறுபான்மையினர் போலரைஸ் ஆகிறாங்க. இல்லை, அதில் ஒரு சின்ன ஃபேக்டர் சொல்கிறாங்க. என்னென்னா, பாஜகவுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போடலைனாலும் கூட அவங்களுக்கு இதுக்கு ஒரு ஃப்ரீ ஆப்ஷனாவது இருக்கும். ஆனால் இப்போ பாஜக முஸ்லீம் இந்த சென்ட்ரிக்காக ஜாஸ்தியாக பிரதமர் பேசுனதுனால பாஜகவை தோற்கடிக்கும் சக்தி எது அப்படிங்கிற ஒரு தெளிவான இடத்துல அவங்க போலீஸ் ஆகும். இப்போ தமிழ்நாடுனா அதிமுகவும் பாஜக கூட இல்லை, இருந்தாலும் பாஜகவை தோற்கடிக்கும் சக்தியாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு அப்படின்ட்டு இங்கே போலீஸ் ஆவாங்கன்னு சொல்ற மாதிரி அங்க அவங்க டுவர்ட்ஸ் மம்தா பானர்ஜியா அவங்க அது இப்போதான் நடக்கலைங்க, எப்போதுமே நடந்துகிட்டு இருக்குங்க. நீங்க ஏதோ திடீர்னு இப்போ பாக்குறீங்க. இப்போ இதுக்கு முன்னால் கடைசியாக நடந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் எடுத்துக்கோங்க. முஸ்லீம்ஸில் ஓட்டிங் பேட்டர்னை பாருங்க, என்ன பண்ணாங்க. 100% முஸ்லீம்ஸ் அத்தனை பேர் காங்கிரஸை விட்டு ஆம் ஆத்மிக்கு போட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிக் போலிங் என்னன்னா, ஒருவேளை நம்முடைய ஓட்டு காங்கிரஸுக்கு அது இதுன்னு செதறி அதனால கூட பிஜேபியோட ஆட்சி டெல்லியில் வந்துடக்கூடாது. அந்த சட்டப்பேரவை தேர்தலப்போ இப்போ மோடி என்ன பேசிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஸோ அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் போலிங்கிறத நோக்கி எப்போவோ முடிவெடுத்து சிறுபான்மையினர் வேற ஒரு விதமாக தான் போயிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் தப்பு இல்லை, அது அவங்களுடைய ரைட்ஸு, அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ மோடியோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, போலரைஸ் ஆகுதுங்கிறது சிறுபான்மையினர் சைடு ரொம்ப விகரஸாக இருக்கு. இன்னொன்று, சிறுபான்மையினர் பார்த்தீங்கன்னா அவங்க ஜமாத்தில் முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அண்மை காலமாக ஒரு சில இடங்களில் ஒரு சில பேக்கெட்ஸில் சர்ச்சில் கூட முடிவு எடுக்கிறாங்க. நம்ம கேள்விப்படுறோம். இன்னார் தோற்கணும் இன்னார் ஜெயிக்கணும்னு சொல்லி ப்ரேயர்லாம் கூட நடக்கிறதாக நாம் கேள்விப்படுறோம். இதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஹிந்துஸ் கோயிலில் அரசியல் முடிவு எடுத்தது கிடையாது, எப்போதுமே எடுத்தது கிடையாது. ஸோ ஹிந்துஸுடைய போலரைசேஷனுங்கிறது சிறுபான்மையினுடைய போலரைசேஷனோட கம்பேர் பண்ணுறப்போ மந்தமாகவும் குறைவாகவும் இருக்கு. இப்போ மோடியோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இப்போ என்ன பேட்டர்னில் பேசிட்டு இருக்கா, அதன் மூலமாக சிறுபான்மையை அணிதிரளதை பற்றி அவர் கவலைப்படல. பேசலைனாலும் அவங்க அணிதிரளத்தான் போகிறாங்க. ஆனால் அதன் மூலமாக ஹிந்துஸை அணிதிரள செய்கிறார், போலரைஸ் பண்ணுறார். அப்படி ஹிந்துஸை அணிதிரள செய்கிறது மூலமாக முன்னை காட்டிலும் அதிகம் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்புகிறார். ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ கையில் எடுக்கிறார்? இதை 2019 பண்ணிடக்கூடாதா, 16 பண்ணக்கூடாது? ஏன் இப்போ? ஏன்னா மோடி லோக்சபாவில் ஒரு நம்பரை கமிட் பண்ணியிருக்கிறார். 370 ஃபார் பிஜேபி, இது 400+ ஃபார் என்டிஏன்னு சொல்லியிருக்கிறார். அப்படிக்கு அந்த நம்பரை தொடரணும்னா இந்த வித்தையெல்லாம் காட்ட வேண்டியது. ஏன்னா சிதறக்கூடியதாக இருக்கிறது எப்போதுமே ஹிந்துஸ் ஓட்டு தான். ஹிந்துஸ் ஓட்டு தான் பிஜேபிக்கும் போகும், கம்யூனிஸ்டுக்கு போகும், காங்கிரஸுக்கு போகும், சமாஜ்வாதிக்கு போகும், டிஎம்கேக்கு போகும், ஏடிஎம்கேக்கு போகும், எல்லா விதமாக 10 திசையில் உடையுது. அப்போ இந்த ஓட்டை முடிஞ்ச வரைக்கும் கன்சாலிடேட் பண்ணாங்க. அந்த போலரைசேஷன் இதுக்கு முன்னால ஹிந்துஸ்ல எவ்வளவு நடந்தது, அதை காட்ட கூடுதல் 10% நடந்தால் கூட அது ஏற்படுத்துகிற தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போதைக்கு நான் கேள்விப்பட்டது, மேற்கு வங்கத்தில் பிஜேபி 26 தொகுதிகளுக்கு குறையாது ஜெயிக்கும், 30 ஜெயிச்சாலும் ஆச்சரியப்பட தேவையில்லை அப்படிங்கிறாங்க. 26 வரைக்கும் ஜெயிக்கும். அதுவும் அந்த சந்தேஷ் காளி அந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம், அதே போல் அடுத்தடுத்து மம்தா பானர்ஜியுடைய அமைச்சர்கள் மாட்டி இருக்கிறார்கள் ரெய்ட்லேயும். அதே போல் இவர் பார்த்தா சாட்டர்ஜி அவங்க வீட்டில் அள்ளள்ள குறையாமல் அட்சய பாத்திரம் மாதிரி எவ்வளவு தங்கம், அதே போல் ரொக்கம் இதெல்லாம் பிடிபட்டு எல்லாம் பார்த்துருக்கோம். அதே போல் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் பெரிய முறைகேடு நடந்து இங்கே ஹைகோர்ட் 25,000 டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டை அப்படியே கேன்சல் பண்ணாங்க. இப்போ அதுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு அங்கே இருக்க ஹைகோர்ட்டுடைய முடிவுக்கு. பட் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதனால மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது.
அதனால ஆக்சுவலாக சில இடங்களில் இப்போ கர்நாடகா இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் பிஜேபி சறுக்குது இல்லையா, இந்த சறுக்கிறத அதை ரீசெண்டாக அமித்ஷா வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஃபுல் பேஜ் இன்டர்வியூ வந்து அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருப்பாரு, 400 சீட்டு ஜெயிப்போங்கிறீங்களே, எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு. இந்த எப்படி இந்த 400 ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு அர்னாப்ட பேசுகிறப்போ மோடி ஒரு பதில் சொல்லியிருப்பார். போன தடவையே என்டிஏ 353 ஜெயிச்சுது, இப்போ நான் கூடுதலாக 47 தானே சொல்கிறேன், 353 முடியும்னா ஏன் இந்த தடவை எங்களால் 400 கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவர் கேட்டிருப்பார். இப்போ மோடி சொன்னதை தாண்டி அமித்ஷா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டர்வியூவில் கூடுதல் விளக்கம் ஒன்றும் கொடுத்துருப்பார். அவர் சொல்லுவார், எங்கேருந்து 400 எங்களுக்கு வருங்கிறத சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். யூபி, வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா, ஒடிஷா, இந்த ஸ்டேட்லேருந்து எங்களுக்கு நம்பர்ஸ் கூட வரும், இதை வச்சு நாங்கள் வந்து 400 கிராஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறார். இப்போ உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன். போனதில் என்டிஏவுக்கு 353. சரி, யூபியில் போன தடவை 65 சீட் ஜெயிச்சது பிஜேபி, 15 அவங்க கோட்டை விட்டாங்க. இந்த தடவை அவங்க டார்கெட் 75 ஜெயிக்க முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. இப்போ அதில் ஒரு 10 கூட வரும், 10 வச்சுக்கோங்க. தெலுங்கானாவில் போன தடவை 4 ஜெயிச்சாங்க, இந்த தடவை 10-11 வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு சில கருத்து கணிப்பாளர் 13 தொகுதி வரைக்கும் ஜெயிப்பாங்க. மொத்தம் அங்கே இருக்கிறதே 17 தொகுதி தான். ஸோ நான் சொல்கிறது 10ன்னு வச்சுக்கிறேன். அப்போ முன்னை காட்டில் 6, 16 ஆயிடுச்சா. வெஸ்ட் பெங்காலில் போன தடவை வந்து 18 தொகுதி, இந்த தடவை 30 வரைக்கும் ஜெயிப்பாங்கங்கிறாங்க. அப்போது அதில் கூடுதலாக 12 கிடைக்குது. ஸோ இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 12, இதுவே வந்து ஒரு 28 தொகுதிகள் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒடிஷாவில் வந்து 21 தொகுதிகள் மொத்தம், போன தடவை 8, இந்த தடவை 13 வரைக்கும் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு 5 தொகுதி வரைக்கும் கிடைக்குது. இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு 30-33 தொகுதி வரைக்கும் வந்து. அப்போது அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஏற்கனவே ஜெயிச்சதில் எதுவும் நழுவக்கூடாது, அதே நேரத்தில் கூடுதலாக நம்ம டார்கெட் பண்ணுறோம். சென்ற முறை தோற்ற ஒரு 144 தொகுதி, அதை இந்த தடவை அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தால் என்டிஏவுக்கு 375லேருந்து 400க்குள்ளே வருவது சாத்தியம்தான், முடியாத காரியம் அல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணும். இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் சொன்ன சில விஷயங்களும் முக்கியமான விவாத பொருளாக மாறியது. அவர் சொன்ன 2 விஷயத்தை மட்டும் ஹைலைட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து 75 வயது அந்த மார்ஜினை வச்சு 75 வயசுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டராக வந்து கன்டினியூ பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், இவர் இருக்க மாட்டார் அப்படின்ட்டு ஒன்று. 2வது, ஒருவேளை மோடி மீண்டும் பிரதமரானால் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் செய்ய போகிற முதல் வேலை யோகி ஆதித்யநாத்தை வந்து முதலமைச்சர் பதவியில் நீக்குவார். ஏன்னா அவர் தான் ஒரு பெரிய த்ரெட்டனாக இருக்கார் அப்படின்னு. ஒன்று கட்சிக்குள்ள ஒரு விஷயத்தை போடணும், கட்சிக்கு வெளில ஒரு விஷயத்தை போடணும், அந்த பாஜக ஓட்டர்ஸே டிஸ்டர்ப் பண்ணணுங்கிற மாதிரியான 2 கருத்தும் அமைஞ்சிருக்கு. இது எப்படி பார்க்க? இதை மற்றவங்க கூட சொல்லியிருக்காங்க. கேஜ்ரிவால் சொன்னனாலே யாரும் நம்ப மாட்டாங்க. கேஜ்ரிவால் வந்து ஒரு பொய்யர் தானே. கேஜ்ரிவால் உடம்பு முழுக்க பொய். கேஜ்ரிவால் வந்து பொய் சொல்றதுக்கு கூச்சப்பட மாட்டார். பொய் சொல்லி அம்பலமாகி கோர்ட் வரைக்கும் போனதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கவும் கூச்சப்பட மாட்டார். கூச்சமே இல்லாத ஒரு அரசியல்வாதினா அது கேஜ்ரிவால். எனக்கு நல்ல நினைவில் இருக்குது. இப்போ இந்த குஜராத்தில் எலெக்ஷன் நடந்தது, அப்போது அவர் ட்ரை பண்ணார் குஜராத்தில். அப்போ அவர் சொல்கிறார், என் கைக்கு உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டை வந்து விட்டது, நான் படித்து விட்டேன், கிட்டத்தட்ட மெஜாரிட்டியை நெருங்கி கொண்டு இருக்கிறது ஆம் ஆத்மி, அதற்கு அடுத்த நிலையில் ஒரு 10 சீட்டு குறைவாக பிஜேபி வரும்போது தெரிகிறது. ஏன்னா அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா எல்லாரும் நம்பி அப்படியே மெஜாரிட்டி அள்ளி கேஜ்ரிவால் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களாம். அப்படி வரலாறு காணாத வெற்றியை அந்த தடவை தான் குஜராத்தில் பதிவு செய்தது பிஜேபி, 150 சீட்டுக்கு மேலே. யோகியை பற்றி இவர் சொல்ற, யோகிக்கும் மோடிக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி அவருக்கு என்ன தெரியும், அவருடைய கட்சிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை எம்பி சுவாதி மாலிவால்
அவங்க கட்சி எம்பியை கேஜ்ரிவாலுடைய பிஏ அடிச்சிருக்காரு, அவர் மேலே அவங்க கட்சி எம்பியை புகார் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியா பிஜேபி? இந்த 2022 தேர்தல் அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் தயவுசெய்து எடுத்து பாருங்கள். மோடி வந்து யோகி ஆதித்யநாத்தை கையை பிடிச்சிட்டு அவர் மேலே தோலை போட்டு அவர் போகக்கூடிய அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அது இன்னைக்கு எவ்வளோ பாப்புலர் தெரியுமா? இத்தனைக்கும் அந்த பின்னாலேருந்து எடுத்திருப்பாங்க அந்த ஃபோட்டோ. ஒரு பிரமாதமான ஒரு பிக்சர். 2 பேர் என்னன்னா, அது ஏன் அப்படின்னா, இப்போ என்ன ஒரு உத்தியை கையாளுறாரோ கேஜ்ரிவால், இதே உத்தியை அந்த எலெக்ஷன் அப்போ பண்ணாங்க. மோடிக்கும் யோகி கிடையாது, டேர்ம்ஸ் சரியில்லை அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் எவ்வளோ உறுதியாகவும் நட்புடனும் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டக்கூடிய விதமாக அந்த ஒரு ஃபோட்டோ பதில் சொல்லிச்சு. இப்போ திரும்பவும் இந்த பழைய உத்தியை கையில் எடுத்துட்டேன். இப்படிலாம் பண்ணால் உடனே யூபியில் அப்படி ஓட்டு சரிஞ்சிருமா? சரி, இன்னொன்று, இந்த 75 வயசு, அதாவது இதுக்கு ஃபிட் ரிப்ளையை உடனே தெலுங்கானாவில் வச்சு இவரை அமித்ஷா கொடுத்தாச்சு. இந்த விஷயமே முடிவுக்கு வந்தாச்சு. இவங்களா ஏதோ அரைச்சமா வரைச்சு, ஏன்னா இப்படியெல்லாம் சீப்பாக பேசித்தான் 4 ஓட்டு அவர்கள் வாங்க வேண்டியிருக்கு. அதில் அமித்ஷா என்ன பதில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எந்த பதவியும் வைக்கக்கூடாது அப்படின்னு பிஜேபி பைலாஸில் கிடையாது. இது வாய்மொழியாக ஒரு சௌரியத்துக்காக, சில காரணங்களுக்காக எங்களுக்குள்ள நாங்கள் இது பண்ணிக்கிட்டது. இப்போ இந்த தேர்தலையே 75 வயசுக்கு மேற்பட்டவங்க 10 பேர் நிற்கிறாங்க எலெக்ஷன் சொல்லிட்டு. கடைசி அமித்ஷா சொன்னது, 2029 வரை இந்த நாட்டை மோடி தான் வழி நடத்துவார், அதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தல்களிலும் மோடியே வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ என்னன்னா, கேஜ்ரிவால் அசட்டுத்தனமாக எதையோ சொல்ல போக, இப்போ 2029க்கு பிறகும் மோடியே இருப்பார்கிற ஒரு புதிய நம்பிக்கை இப்போ எல்லாருக்கும் வந்திருக்கு. இப்போ இப்படி ஒரு கலப்புலைன்னா இப்படி ஒரு மெசேஜை பிஜேபி கொடுத்துருக்காது, தோணி இருக்காது. இப்போ கேஜ்ரிவால் சொன்னதன் மூலமாக இப்போ மக்களுக்கு இன்னும் கூடுதல் கிளாரிட்டி மோடியை பற்றியும் கிடச்சிருக்கு, பிஜேபியை பற்றியும் கிடச்சிருக்கு. இல்லை, அதில் ஒரு சின்ன செய்தி மட்டும் ஆட் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா தமிழகத்தில் ஒரு சில புலனாய்வுதல்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க இந்த தமிழக பாஜக இந்த கேண்டிடேட் லிஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி போட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு கோயம்புத்தூர்ல போட்டிடணும்னு ஒன்றும் பெரிய விருப்பம் இல்லை, ஆனால் பிரதமர் தனிப்பட்ட முறையில் நிறைய தலைவர்களோட பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவங்க போட்டி போடணும்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுல பிரதமர் சொன்ன முக்கியமான விஷயம், இதுதான் என்னோட கடைசி தேர்தல் அப்படிங்கிறத சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ணாரு அப்படின்ட்டு இந்த புலனாய்வு இதழ்கள் தான் ஒரு செய்தி வெளியாச்சு. அவங்க எல்லாம் எழுதுனாங்க, இதை என்னோட கடைசி தேர்தல், ஸோ நீங்க போட்டி போடுங்க அப்படின்னு தான் போட்டி போடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது எதுவும் சரி, அந்த பொதுவாக தமிழ்நாட்டினுடைய புலனாய்வு இதழ்களுடைய தரம், தகுதி, அதனுடைய உண்மைத்தன்மை இதெல்லாம் என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்குள்ளே போக வேண்டாம். சரி, அப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை புலனாய்வு இதழ் கிளப்பியது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ முக்கியமான விஷயம். அது உண்மையாக இருந்தால் அதை வச்சு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியான டிஎம்கே கூட அதை வச்சு அரசியல் பண்ணலையே. அது ஏன் இத்தனைக்கு அது டிஎம்கேக்கு சாதகமான ஒரு பாயிண்ட், அதை வச்சு அரசியல் பண்ணும்ல. அதை வச்சு எங்காவது ஸ்டாலின் பேசியிருக்கிறார், எங்காவது உதயநிதி பேசியிருக்கிறாரா, எடப்பாடி பேசியிருக்கிறாரா? ஏன்னா அந்த புலனாய்வு இதழ்களுடைய அதனுடைய தரமும் உண்மைத்தன்மையும் என்ன அப்படிங்கிறது டிஎம்கே தலைவருக்கே தெரியும், மற்றவர்களுக்கே தெரியும். அப்படிங்கிறப்போ அவர்களே புறக்கணித்ததுக்கு பின்னால் நாமே அதை கட்டி தூக்கி சுமக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ஸ் அது தலைப்பிட்ட ஒரு ஆர்டிக்கல்ல, ஒருவேளை 2024 இந்த தேர்தலில் பிரதமராக மோடி அவர்களால் ஆக முடியவில்லை அப்படின்னாலும் கூட அடுத்த ஆட்சி மாறத்துக்கு, குறிப்பா இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு வாதத்துக்காக வைத்து கொண்டனால ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறதே நடக்காது. அந்த மாதிரியான பவரை விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் நீங்களும் நிறைய விவாதங்கள்ல நம்மளுடைய நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க, மோடி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் ஒரு தோல்வி கூட கண்டது கிடையாது, ஒரு முறை கூட அவர் தோற்றது கிடையாது அப்படின்ட்டு ஒரு வார்த்தையும் நீங்க நிறைய இன்டர்வியூல நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப அதுல அவர் சொல்றார், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர், ஒருவேளை இந்த பிரதமராக வர முடியவில்லை என்றால் அந்த ஆட்சி மாற்றம்ங்கிறது நடக்கிறது அவ்வளவு சாதாரணமாக இருக்காது அப்படின்ட்டு அவர் சொல்றார். அவர் சொல்லும்போது
அமெரிக்காவில் நடந்த அந்த ட்ரம்ப்போடைய இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்றார். உங்களுடைய பார்வை என்ன? அவருடைய அதீத கற்பனைக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். முதல் விஷயம், பிஜேபி தோற்றால், மோடி வராமல் போனால், இந்த யூகங்களுக்கே இடம் கிடையாது சார். பிஜேபி தோக்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்கு? காங்கிரஸ் கட்டாயம் வந்தே தீரணும், இல்லாட்டி இந்திய கூட்டணி வந்தே தீரணும் ஏன் மக்கள் நினைக்கிறாங்க? என்ன காரணங்கள் இருக்கு சார்? உங்களால நாளைக்கு நான் ஆட்சியை பிடிச்சால் யார் பிரதமராக வருவாருங்கிறத கூட சொல்ல முடியல. பிரதமர் முகத்தை உங்களால மக்கள்கிட்ட காட்ட முடியல, மக்கள்கிட்ட வெளிப்படையா சொல்ல முடியல. உங்களுக்குள்ள அந்த விஷயத்துல ஒரு ஹிடன் அஜெண்டாவோட இருக்கீங்க. நீங்க எப்படிங்க வர முடியும் சார்? பிஜேபி வந்தால் மோடி பிரதமர் என்னால சொல்ல முடியுங்க. இந்திய கூட்டணி வந்தால் யார் பிரதமர் யாரால சொல்ல முடியுமா? நீங்க முதல் விஷயம் என்னன்னா, இவர் வந்து ஆட்சி மாற்றம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படிலாம் சொல்றாருல. முதல்ல இந்திய கூட்டணி வரவே வராது. இப்ப நான் ஆர்குமெண்ட் சேக் சொல்றேன். அப்படியே வந்தாலும் அவர்களில் ஒரு பிரதமரை கண்டடைவது மிக கஷ்டம். யாராவது பிரதமராவதே கஷ்டம். தேர்தல் நிலையில இருக்கிறப்ப நாளைக்கு ஒருவேளை இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நான் வெளியிலிருந்து ஆதரவு தருவேன் ஏன் மம்தா பானர்ஜி சொல்றாங்க? எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட். கூட்டணியிலே தானே இருக்காங்க. இந்திய கூட்டணியில் அவங்க ஒரு காம்பனன்ட் பார்ட்டி தானே. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் வெளியிலிருந்து தருவேன்னா எப்போ வேணாலும் புல் அவுட் பண்ணுவேன்னு அர்த்தம். நான் அங்க வைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால நான் வந்து வீண் கற்பனைகளுக்கு இடம் கொடுக்க விரும்பல. மோடி தோற்க போவதே கிடையாது, பிஜேபி தோற்க போவதே கிடையாது. மோடி 3வது முறையாக பிரதமராக வருவார். அந்த விஷயத்துல மோடியும் ஹேட்ரிக் அடிப்பார். 3வது தடவையா ஆட்சியை பிடிக்கிறதுல பிஜேபியும் ஹேட்ரிக் அடிக்கும். இதை தவிர்த்து இன்னொரு ஹேட்ரிக் ஒன்று இருக்கு. தொடர்ந்து 3வது முறையாக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழப்பதில் காங்கிரஸும் ஹேட்ரிக் அடிக்கும். நன்றி சார். பல்வேறு கேள்விகள் வச்சுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி.